ஐஸ்வர்யாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக சேது ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறப்போ ஐஸ்வர்யா மாமா மாமா காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னாச்சு ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சேது. அப்போ ஐஸ்வர்யா ஐயோ எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வருது நிறுத்துங்க காரை அப்படின்னு சொல்லவும் இறங்கி போய் ஐஸ்வர்யா வாமிட் எடுக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு சேது என்னாச்சு ஐஸ்வர்யா கேக்கெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு ஒத்துக்கலையோ அப்படிங்கிறாங்க. அப்படித்தான் மாமான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறக்குள்ள திருப்பி ஒரு தடவை வாமிட் வருது, திருப்பியும் வாமிட். ஐஸ்வர்யா ஒத்துக்காத வாந்தியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இல்லை வரும், இது என்ன சும்மா வாமிட் வருதுன்னு தான் போகிறேன் ஆனால் எந்த வாமிட்டும் பண்ண மாட்டேங்கிறியே, எனக்கு என்னமோ இது சாப்பாடு சேராதனால வந்த வாந்தி இல்லை, எதுவும் தலைவலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்கவும் இல்லை மாமா அதெல்லாம் எதுவும் இல்லை நார்மலாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படி வாமிட் வருதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம், இன்னும் போய் வீட்டிலையும் உடம்பு ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் வாங்க. அழகர் தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சன்னா கருப்பு கூட சிரமம் ஆயிரும்ல, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லவும் அழகருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவும் சேதுவும் எதுவும் கம்பல் பண்ணாமல் ஆமாம் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது, அவள் எந்திரிச்சான்னா ஒரே அடம்பிடிப்பா, நம்ம தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிடுறாங்க. சேதுங்க தமிழோட வீட்டில் தமிழ் வந்து சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க தனத்துக்கிட்ட. தனம் இன்னைக்கு அழகரையும் மீனாட்சியும் ஒன்றா பார்த்து ஃபோட்டோ எடுத்தது எவ்வளோ அழகாக இருக்குது, இங்கே பாரு இந்த ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லி தனத்துக்கிட்ட இதோட 4 தடவை காட்டிட்டாங்க. தக்கா எனக்கு தூக்கம் வருதுக்கா, இந்த மீனாட்சி கூட தூங்கிட்டா பாரு, எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் போயிடுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறத வசந்தி பார்த்துட்டு அம்மாச்சிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அம்மாச்சி தமிழ் அந்த ஃபோட்டோவை எப்படி பார்த்துட்ருக்கான்னு, அந்த ஃபோட்டோவை திரும்ப 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 அழகரை ஜூம் பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருக்கா, இவளுக்கு தான் பெத்த பையன் மேலே தான் எவ்வளோ பாசம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி இருக்காதா பின்ன, 2 குழந்தைங்கள பெற்றுட்டு ஒரு குழந்தை மட்டும் கையோடு இருக்குது, ஒரு குழந்தை வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அவளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும், வேறு என்ன பண்ணுறது. சரி ஃபோட்டோவாவது எடுக்க முடிஞ்சது அவள் பிறந்த நாள் அதுவுமா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்க. ஆமாம் பாட்டிம்மா, போய் நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டா, நீங்கள் போய் அந்த ஃபோனை வாங்கி வச்சுட்டு மீனாட்சி தூங்குறப்பவே கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்க சொல்லுங்கள், மீனாட்சி எந்திரிச்சிட்டான்னா அப்புறம் அவளை பார்த்துக்கவே கரெக்டாக போயிடும் அப்படின்னு சொல்லவும் இதோ நான் போய் அவளை தூங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிமா எந்திரிச்சு போகிறாங்க. ஐஸ்வர்யா ரூம் விட்டு வெளியே வந்து நின்று இன்னைக்கு நமக்கு வாமிட் வந்துட்டு இருந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும், ஒருவேளை அங்கே அந்தமானில் அப்படி பயங்கரமாக யோசிச்சு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. அப்போது சேது வந்து ரூம்குள்ளே தன்னோட குழந்தைங்களோட எடுத்த ஃபோட்டோவையே நம்ம தமிழ் மாதிரியே உள்ளே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போது கருப்பு இருந்துட்டு ஐயா என்ன ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ரூம்குள்ளே வந்தவர். ஆமாம் கருப்பு, இங்கே பாரு எப்படி இருக்குதுன்னு, எவ்வளோ அழகாக இருக்கல்ல மீனாட்சி, அழகரும் குறைஞ்சவன்ல, நான் பார் எவ்வளோ கம்பீரமாக குழந்தைங்கள வச்சிட்ருக்கேன் பார் அப்படின்னு காட்டுறாரு. இங்கே பாருங்க நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், இதை பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழோட சேர்த்தி கருப்பு வந்து அதை எடிட் பண்ணி 2 குழந்தைங்க கூட ஒன்றா இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவை சேதுவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏய் இது நாங்கள் எடுக்கவே இல்லையே, இது எப்போ எடுத்த அப்படின்னு கேட்கவும் இருங்க நீங்கள் இந்த ஃபோட்டோவை எடுத்தீங்கன்னு நான் சொன்னேன்னா 2 பேரும் தனித்தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க, அதை நான் இப்போ ஃபோனில் வச்சு கனெக்ட் பண்ணி ஒரே ஃபோட்டோவை ஒன்றாக்கிட்டேன். குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும், புருஷன் தனியாக பொண்டாட்டி தனியாக குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரி ஆனாலும் நல்லா தான் எடிட் பண்ணியிருக்கியா, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. பின்ன யார் புது டெக்னாலஜியில் யூஸ் பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க கருப்பு. அப்போது எங்கே ஐஸ்வர்யா காணோம் அப்படின்னு கேட்குறாரு. தெரியல, அவள் அப்படியே எந்திரிச்சு போனான், இன்றைக்கி ஏதோ உடம்பு சரியில்லைன்னு 2-3 டைம் வாமிட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா, காணோம், எங்கள் வெளியில் எங்கேயாவது உட்காந்துருப்பாளோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது போய் பாரு கருப்பு ஐஸ்வர்யா காணோம் அப்படிங்கவும் இந்தோ போய் பாட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வெளியே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஐஸ்வர்யா குறுக்கையும் மறுக்கையும் நடந்துகிட்ருக்காங்க. ஐஸு என்னாச்சுமா
போய் தூங்கலையா? நைட் ஆயிடுச்சு, இன்னும் தூங்காமல் என்ன நடந்துட்டுருக்கிற? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வேறு மாப்பிள்ளை சொன்ன, அப்படி நீ தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும் அங்கே ஈஸ்வரியும் சித்தும் வர்றாங்க. என்னாச்சு ஐஸ்வர்யா, உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன காலையில் பர்த்டேலாம் அவ்வளோ சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தியே, பார்த்தா உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியெல்லாம் தெரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லை அது ஏதோ நான் சாப்பிட்டது ஒத்துக்காமல் வாமிட் வந்துருச்சு, அதனால கொஞ்சம் இதாக இருக்குது, எனக்கு வந்து கேக்லாம் சாப்பிடவும் கொஞ்சம் செரிக்கலை அப்படின்னா ஐஸ்வர்யா அதையும் இதையும் சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்து இது நம்ம ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஹாஸ்பிட்டல் போனாலும் யாரையாவது கூட்டிகிட்டு போகணும், நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, பேசாமல் எனக்கு தலைவலிக்குது, மாத்திரை வேணும்னு சொல்லி மெடிக்கல் ஷாப் போய் வாங்கிட்டு வருவோம் அந்த கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மட்டும் தனியாக போகிறாங்க. அதை பார்த்து ஈஸ்வரி, ஐசு நீ மட்டும் எங்கே போகிற, இரு நான் போகிறேன், இல்லைன்னா சித்ராவையாவது கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் நானே போயிட்டு வர்றேங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பக்கத்தில் ஏதோ இருக்கிற மெடிக்கலுக்கு போய் வாங்கிட்டு வர்றாங்க. என்ன சித்து இருந்துட்டு, ஐஸ்வர்யா எனக்கும் பயங்கரமாக தலைவலி, வீட்டில் எந்த டேப்லெட்டுமே இல்லை, நீ வாங்கிட்டு வந்தில்ல தலைவலி மாத்திரை, அது எனக்கும் கொடு ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா வேற மாத்திரை எதுவுமே வாங்கிட்டு வரல, கிட்டோட வந்துட்டாங்க. இல்லை சித்து, அங்கே வந்து டேப்லெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கவும், என்னது இவ ஒரு மார்க்கமாக இருக்கிறாளே, மெடிக்கலில் தலைவலி மாத்திரை இல்லையா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா தன்னோட பாத்ரூம்குள்ளே போய் செக் பண்ணுறப்போ ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிறது தெரியுது. ஐஸ்வர்யாவுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சியாயிருது. ஐயோ, இதை எப்படி நான் வெளியில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவேன், இதனால் என் வாழ்க்கையே போயிருமே, சேது மாமா என்னை விட்டுட்டு போயிடுவாரே, ஐயோ என்ன பண்ணுறது, இந்த குழந்தையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அழகரையே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐயோ, அழகரை பார்க்கும்போது இன்னும் குழந்தைங்க இருந்தால் இருக்குமேன்னு தோணுதே, அப்படி இருந்துக்கிட்டு நான் வந்து இந்த குழந்தை வேண்டான்னு நினைக்கிறேனே, இந்த குழந்தைக்கு காரணமானவங்ககிட்டவே சொல்லுவோம், என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டே முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு மாதிரி அழுதுட்டு பாத்ரூம்குள்ளேயே வெளியே வர்றாங்க. அதை பார்த்து சேது, என்ன ஐஸு மறுபடியும் வாமிட்டா, என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் செவந்து கிடக்குது அப்படிங்கும். ஆமாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா படுத்து தூங்கிடுறாங்க. என்ன பிள்ளைங்களோ அப்போது இந்த காலத்தில் எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்கிறதில்ல, வாந்தி மயக்கம்னு சொல்லிட்டு. நான் பாரு அழகரையெல்லாம் எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்க வளர்த்த போகிறேன்னு, என்ன ஐசு அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா எதுவுமே பேசாமல் அந்த பக்கம் திரும்பி அழுதுட்ருக்காங்க. தன்னோட கர்ப்பத்துக்கு காரணம் என்னென்னு இப்படித்தான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.